ஹலோ நண்பர்களே, முருங்கைக்காய் வச்சு இதுவரை இப்படி செய்யலைன்னா உடனே இப்படி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 முருங்கைக்காய் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. பழுத்த 3 தக்காளியும் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விட்டு ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்தது ஒரு மேஷரோ இல்லை ஒரு மத்தை வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இடிகள் இருந்தால் இடிகள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை மிக்ஸி யூஸ் பண்ணுறதுனால மிக்ஸி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இடிகளை சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காய்ந்த மிளகாய் வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி இலையிலும் சேர்த்து நல்லா நங்கு இடித்து சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அடி தூளாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேர்த்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் தக்காளி கரைசலோடு நம்ம இடித்ததையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு பற்களையும் இடித்து அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைசல் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. கரைச்சி சேர்த்துருங்க. கொஞ்சமாக மஞ்சள் பவுடர், பெருங்காய பவுடர் ஒரு 1/4 பிஞ்ச் அளவு சேர்த்து கல்லுப்பும் சேர்த்து ஃபைனலாக நல்லா கரைச்சிட்டு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு தாளிப்பு கரண்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதோடு சேர்த்து நொர பொங்கி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.